வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான கஸ்டர்ட் குக்கீஸ் அண்ட் டெலிஷியஸான சாக்லேட் குக்கீஸ். இந்த ரெண்டு குக்கீஸ்மே அவன் இல்லாம தான் செய்ய போறோம். பட் ரொம்ப பர்ஃபெக்டா பேக்கரிஸ்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். முட்டை சேர்க்காமையே நல்ல கியூட்டான இந்த குக்கீஸை வீட்லயே செஞ்சிடலாம். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான குக்கீஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இனிமேல் வெளியே குக்கீஸ் வாங்கவே மாட்டீங்க. 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைகளும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் குக்கீஸ் செய்ய ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்றது நம்ம வீட்டில் ஹோம்மேடா செஞ்ச ஃப்ரெஷ்ஷான பியூரான பட்டர். பாலாடை யூஸ் பண்ணி வீட்டிலே எப்படி பட்டர் செய்யறது, அதுல இருந்து பியூரா எப்படி நெய் எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த பேக்கரிஸில் பட்டருக்கு சப்ஸ்டிடியூட்டாக மார்ஜரின் ஒன்று யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. மார்ஜரின்ங்கிறது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ நம்மளே ஹோம்மேடாக பட்டர் செஞ்சு வச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக வீட்லேயே குக்கீஸ் செய்யலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ஸ்பூனோட அளவுகளில் சொல்லணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த அளவை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. பட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் குயிக்காகவே பீட் பண்ணிடலாம். இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு அதில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதில் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா ஸ்பூன் அளவில் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான். நீங்கள் கடைகளில் கிடைக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அண்ட் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாம், ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 ட்ராப் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாம ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு நம்ம முட்டை சேர்க்கவே வேணாம். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணி கொஞ்சமாக மைதா தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு சின்ன தட்டோ எடுத்து வச்சுக்கோங்க.
கடாயை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். குக்கீஸ் செய்ய இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்ல இந்த டிப்பை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நாசில் எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் ஸ்டார் நாசில்னு சொல்லுவாங்க. இது பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள பைப்பிங் பேக்கை வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மிக்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கை வெளியில் எடுத்து மாவு ஃபுல்லாக கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி டைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது மாவு உங்களுக்கு மேலே வராமல் ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டஸ்ட் பண்ண ட்ரேல ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நாசிலை கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. தட்டுக்கும் நாசிலுக்கும் 1 சென்டிமீட்டர் கேப் இருந்தால் போதும். ரொம்ப மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக வரும். இதில் நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணலன்னா ஒரு நார்மலான ஒயிட் கலரில் கிடைக்கும். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி வைங்க. அப்போ தான் பேக் ஆகி வரும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக மேலே இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கிறேன். இது சும்மா பார்க்க அழகா இருக்கும். ஸோ அதனால இது நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். சாக்கோ சிப்ஸும் நம்ம வீட்டில் செஞ்சது தான். கஸ்டர்ட் பவுடரும் சாக்கோ சிப்ஸும் ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்க்கவே க்யூட்டாக ஒரு பூ மாதிரி இருக்குல்ல. இதை பேக் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ 5 நிமிஷமா கடாய் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே பர்ன் ஆயிரும். அப்படி கரிஞ்சு போச்சுன்னா பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இது பேக் ஆகிறதுக்குள்ள அடுத்த பேட்சையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு தட்டிலையும் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. குக்கீஸோட கீழ்ப்பகுதி லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கும். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் டைம் ஆச்சு பேக் ஆக. பைப்பிங் பேக்கில் இருக்கிற மாவை ஒரு உட்டன் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், மாவும் வேஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது யாருக்குமே பர்ஃபெக்டாக இப்படி நாசில் போட்டு ப்ரெஸ் பண்ண வராது. ஒரு 3 பீஸ் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 4வது பீஸ் கரெக்டாக வந்துடும். இதையும் மேலே டேப் பண்ணிட்டு சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துட்டு அடுத்த பேட்சை வச்சிடலாம். செகண்ட் டைம் வைக்கும்போது நீங்கள் மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற விட்டீங்கன்னா சூடு ஆறுனதும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பேக் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று, இந்த மாதிரி குக்கீஸோட கீழ்ப்பகுதி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். செகண்ட் பாயிண்ட், குக்கீஸ் நல்லா பேக் ஆயிருச்சுன்னா நல்ல வாசனை வரும். இந்த ரெண்டையுமே பார்த்து குக்கீஸ் பேக் ஆயிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டீங்கன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துருங்க. ஆறுனதும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான கஸ்டர்ட் குக்கீஸ் வீட்லேயே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க. சின்ன குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷான குக்கீஸ் இப்படி நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததா சாக்லேட் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மிக்சிங் பவுல்ல அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து 1/4 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் குக்கீஸ் மாதிரியே தான் 1-2 இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர்ல 1/2 கப் மைதா சேர்த்து 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். கொக்கோ பவுடரே சாக்லேட் கலர் கொடுத்துரும். அதே மாதிரி ஃப்ளேவருக்கு எந்த எசன்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். சாக்கோ ஃப்ளேவரும் இதுலயே கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து இதுல தேவையான அளவுக்கு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிக்கலாம். மாவை கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி டைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரெடியா இருக்கு. மைதா டஸ்ட் பண்ண பிளேட்ல ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் டேப் பண்ணிட்டு ப்ரீ ஹீட் பண்ண கடாயில வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் டாப்பிங் இப்போ வைக்கல, பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். டாப்பிங் வைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். நான் மோட் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். COW33 வேற பிராண்ட்லயும் கிடைக்குது. இந்த சாக்லேட் பாரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. குக்கீஸ்க்கு டாப்பிங் வைக்க இதுவே போதும். கட் பண்ண சாக்லேட்டை ஒரு பவுல்ல சேர்த்து டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல இந்த பவுலை வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆயிரும். பாருங்க, லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க, ஃபுல்லாவே மெல்ட் ஆயிருக்கு. இதையும் பைப்பிங் பேக்ல சேர்த்துக்கலாம். இப்ப சாக்லேட் குக்கீஸும் நல்லா பேக் ஆயிருக்கு பாருங்க. இதுல நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியாது. பட் 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டா பேக் ஆயிருக்கும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேக் ஆயிருச்சுன்னா நல்ல வாசனையும் வரும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம இப்படியே சாப்பிடலாம். நான் இதுக்கு மேல ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி டாப்பிங்கா வச்சுக்கிறேன். இது பார்க்கவும் அழகா இருக்கும். இதுல சாக்லேட் டாப்பிங்ஸ்க்கு பதிலா நீங்க நட்ஸ் கூட வச்சுக்கலாம்.
அதெல்லாம் நம்ம விருப்பம் தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது வீட்ல கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாத்துலயும் ஒயிட் சாக்லேட் ஃபில் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்லயே விட்டுருங்க. இப்ப பாருங்க, சாக்லேட் டாப்பிங்கும் நல்லா செட் ஆயிருக்கு. சாக்லேட் ஃப்ளேவரோட இந்த குக்கீஸ் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவன் இல்லாம, முட்டை சேர்க்காம பேக்கரிஸ்ல கிடைக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டான குக்கீஸ் வீட்லயே செஞ்சிடலாம். உங்களுக்கு இதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இதை வெளியிலேயே வச்சுட்டீங்கன்னா நமுத்து போயிடும். ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த 2 கலர்ஃபுல்லான கியூட்டான குக்கீஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.